ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரெஸ்வொர்க் விங்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோனா, லாஸ்ட்டாக வந்து Q&A வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்ட் 2 வீடியோ வந்து போடுறேன் அப்படி சொல்லியிருந்தேன். இன்னும் வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை கொடுக்கல. இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது, அதுக்குமே வந்து ரிப்ளை கொடுக்கல. சரி, அதுக்கெலாம் சேர்த்து ஒரு ரிப்ளை கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து டீச்சிங் ஜாப் வந்து எப்படி கிடைக்கும், எப்படி நம்ம வந்து அது அப்ளை பண்ணுறது. அவங்க ஒய்ஃப் வந்து இந்தியாவில் இருக்காங்களாமா. ஸோ அவர் இங்கே ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவரோட ஒய்ஃப்க்கு வந்து இங்கே இருந்துக்கிட்டே வந்து அவர் ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இங்கே அதாவது இந்தியாவில் இருந்துக்கிட்டே வந்து இங்கே ட்ரை பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல. பட் இங்கே வந்து நம்ம டிபெண்டன்ட் வீசாவில் இருக்கிறாங்களா, அவங்க வந்து நம்ம இந்தியன் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குல்ல, அரபிக் ஸ்கூல்லேயும் சரி இந்தியன் ஸ்கூல்லேயும் சரி ரெண்டு இதுலேயுமே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ரெஸ்யூம், அதாவது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ரெஸ்யூம் கொடுத்தாச்சுன்னா நம்ம அவங்க வந்து இந்த ட்ரையல் கிளாஸ் வந்து எடுக்க சொல்லுவாங்க. இன்டர்வியூ வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி டைம் கொடுத்து கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க பசங்களுக்கு. அவங்களுக்கு ஓகேனா அப்படி வந்து நம்ம ஜாப் கண்டினியூ பண்ணிக்கலாம். வீசா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதில்லை. அப்புறம் இந்தியன் ஸ்கூலு அப்புறம் மற்ற ஸ்கூலில் வந்து ஓப்பனிங் வரும். அந்த டைமில் நம்ம அப்ளை பண்ணால் அதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு தெரில, அப்ளை பண்ணி ட்ரை பண்ணலாம். ஆனால் இங்கே வந்துட்டு ட்ரை பண்ணுறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். அங்கே இருந்துட்டு ட்ரை பண்ண முடியுமான்னு தெரில டீச்சிங் ஜாபுக்கு. ஸோ அது ஆக்சுவலாக வந்து டீச்சிங் ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ண முடியாது. அந்த மாதிரி விசாஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணல இன்னும். சரி சரி. ஸோ அவங்க டிபெண்டன்ட் விசாவில் நீ சொன்ன மாதிரி. ஆனால் இப்போ பட் காலேஜஸில் வந்து ப்ரொஃபஸர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறாங்களா இப்போ இங்கேயே வந்து. ஸோ அவங்களுக்கு அது எப்படி ட்ரை பண்ணி வராங்கன்னு தெரியல. பட் இந்த இந்த ஜாப் வந்து ஃபாரினுக்கு அனுப்புகிறாங்கல்ல, நல்லா அதாவது அப்ரூவ்டு சென்டர்ஸ் இருக்கும், அவங்கக்கிட்ட நீங்கள் வெரிஃபை பண்ணால் மேபி அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸ்கூல் லெவலில் இருக்கிற டீச்சிங் ஜாப்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் இங்கே வந்து இந்த டிபெண்டன்ட்ல இருக்கிறவங்க தான் டீச்சர்ஸாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. ஆமாம். அப்புறம் வேணால் நர்சிங் ஜாபுக்கு வேணால் நம்ம அங்கேருந்தே ட்ரை பண்ணி வராங்க. அப்படி இல்லைன்னா இங்கே டிபெண்ட்டு வந்துட்டு நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஹஸ்பண்டோட வீசாவில் வந்துட்டு நம்ம இங்கே வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ரெஸ்யூம் கொடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி நமக்கு சேலரி இந்த ஆஃபர் லெட்டர் எல்லாமே கிடைக்கும்ல. கிடைச்சப்போ நம்ம எது வந்து நமக்கு பெட்டராக இருக்குமோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஐடி ஜாப் பற்றி கேட்டிருந்தாங்க. ஐடி ஜாப் வந்து இங்கே லேடிஸ் வந்து ஒர்க் பண்ண முடியுமான்றதுலாம் தெரியல எனக்கு. உங்களுக்கு தெரியுமா ஏதாவது? இல்லை, ஐடி ஜாப்ஸும் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்மளோட சர்க்கிளில் யாருமே அது மாதிரி ஒர்க் பண்ணல. ஸோ அதனால ஃபியூச்சரில் வரலாம் தெரியல. ஐடி ஜாப்க்கு வந்து இண்டிபெண்ட்டாக வந்து விசா கிடைக்குமா அப்படின்றது தெரியல. டிபெண்டன்ட் விசாவில் இருந்து ஒர்க் பண்ணுறது அதை பற்றி தெரியல. இங்கே ஒர்க் பண்ணுறாங்களா எப்படி என்னன்னு சொல்லிட்டு. இங்கே ஆனால் சவுதியில் உள்ள லேடிஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு இன்ஜினியரிங் ஜாபும் சரி இந்த ஜாபும் சரி பண்ணுறாங்க. இன்ஜினியரிங் ஜாப் கூட நம்ம இந்தியன் லேடிஸ் எல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல எங்களுக்கு. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இந்தியன் பீடியாட்ரிஷியன் யாராவது இருக்காங்களான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆமாம், கேட்டிருந்தாங்க. அது வந்து துக்பா ஏரியாவில் தோசரி ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே வந்து இந்தியன் பீடியாட்ரிக்ஸ் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. மலையாளின்னு நினைக்கிறேன். அவங்க பேர் சமீரா. ஆமாம், இருக்கிறாங்க. அப்புறம் அங்கேயுமே மற்ற இன்னும் எகிப்து டாக்டர் கூட ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களும் நல்லா பார்ப்பாங்க. அப்புறம் அல்மனா ஹாஸ்பிட்டல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மவுசவுத் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த மூணுலேயுமே வந்து பீடியாட்ரிக்ஸ் அவைலபிள் இருப்பாங்க, நல்லா தான் பார்ப்பாங்க. ஆனால் முக்கால்வாசி வந்து தோசரி ஹாஸ்பிட்டல் தான் போவாங்க. அங்கே வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் போவாங்க. ஸோ இதில் வந்து இந்தியன் பீடியாட்ரிஷியன் பார்த்தா அவங்க ஒருத்தங்க தான், அந்த தோசரி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க ஒருத்தங்க தான் இந்த ஏரியாவில் கோபாரில். ஓகே, ஸோ அடுத்தது வந்து இப்போது ஹாஸ்பிட்டல் டைமிங்னு பார்த்துக்கிட்டா மார்னிங் 8 to நைட் 8 o'clock வரைக்கும் தான். நைட் டைம் வந்து மோஸ்ட்லி இருக்காது. அந்த டைமில் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுறது? ஆமாம், அது ஒரு ஒன்று இருக்குது. அந்த எமர்ஜென்சி டைமில் வந்துட்டு நம்ம அல்மனாலையும் சரி போகலாம், தோசரி போகலாம், மவுசூத் போகலாம். எல்லா எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல்லையுமே எமர்ஜென்சி செக்ஷனில் எல்லா டாக்டர்ஸுமே இருப்பாங்க. இப்போ நம்ம வேறு ஏதாவது சிக்குன்னு சொல்லிட்டு நம்ம போனால் கூட அதற்கான டாக்டர்ஸ் வந்து எமர்ஜென்சிக்கு வந்து அவங்களே கால் பண்ணி கூப்பிடுவாங்க. நாங்களுமே வந்து அல்மனா போயிருக்கிறோம், ஃபீவர் வந்தப்போ போயிருக்கிறோம். இமீடியட்டாகவே வந்து அவங்க பிளட் டெஸ்ட் அனுப்புவாங்க. அப்போவே வந்து செக்அப் பண்ணி அந்த டெம்பரேச்சர் எல்லாம் ரெடியூஸ் ஆகிற வரைக்குமே டாக்டர்ஸ் வந்து இடையில வந்து பார்த்துட்டு போவாங்க. நல்லா கேர் பண்ணி பார்ப்பாங்க. அதனால் அதெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை.
ஸோ நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம காலையில் 8 மணிக்கு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் ஆகிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள வச்சுருக்க வேண்டாம். மோஸ்ட்லி நிறைய பேர் சரி மார்னிங் ஓபிடிக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க வேணாம். ஏன்னா நைட்டு நம்ம மெடிசின் கொடுத்துக்கலாம், டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகும் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வர்ற ஃபீவரும் சரி கோல்டும் சரி இப்படி ரொம்ப நாள் லாங் டைமாக இருக்குது, டெம்பரேச்சருமே ரொம்ப ஹையாக தான் இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க்லாம் எடுக்காமல் நம்ம அந்த டைம்லேயே வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை இங்கே. ஆமாம். ஸோ அடுத்தது வந்து ஒருத்தங்க கேட்டிருக்கிறாங்க, இங்கே வந்து ரெண்டல் ஃப்ளாட்ஸ் எல்லாம் வந்து எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஏதாவது வெப்சைட் இருக்கா இல்லை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்களே ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இங்கே ஆக்சுவலாக ப்ரோ நீங்கள் இங்கே உள்ள லோக்கலில் இருந்தீங்க அப்படின்னா எந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து ஃப்ளாட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நேராகவே நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வீடு வெளியிலேருந்து பார்க்கும்போதே தெரியும். ஒரு வீடு பிடிச்சிருக்குன்னா அதில் வந்து நம்பர் போர்ட்ஸ் வச்சுருப்பாங்க, ஃபோன் நம்பர்ஸ் வச்சுருப்பாங்க. ஆமாம். ஸோ அந்த ஃபோன் நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அது ஒரு ஏஜென்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே டைரெக்டாக வந்து யாரும் ஹவுஸ் ஓனர்ஸே வந்து டீல் பண்ணுறது இல்லை, உள்ளவங்க கிட்டலாம் போய் கேட்க முடியாது. ஆமாம். ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் அந்த வீட்டோட இது செக்யூரிட்டி இல்லை யார்கிட்டயோ சொல்லி பர்சன் அரேஞ்ச் பண்ணி அவங்க அந்த வீடு டைமில் பார்க்க வரலாம் அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் கொடுத்து அது கொடுத்து உங்களுக்கு வீடை காட்டுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்க கூட நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு அங்கேயே டீல் பண்ணிக்கலாம். இது வந்து நேரில் போய் பண்ணுறதுக்கு. வெப்சைட்ஸில் வந்து saudiexpatriates.comனு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ அப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இங்கே தமிழ் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட் காம்பவுண்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தமிழ் பீப்புள்ஸாக இருக்கிற மாதிரி எங்கேயுமே கிடையாது. இங்கே எல்லாமே கலந்து தான் இருப்பாங்க. இந்தியன்ஸ் இருப்பாங்க, மற்ற கண்ட்ரியில் உள்ளவங்களும் எகிப்து இருப்பாங்க, அப்புறம் நிறைய சவுதிஸுமே இருப்பாங்க அப்பார்ட்மெண்ட்ஸில். ஆமாம், பாகிஸ்தானிஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி செப்பரேட்டாக வந்து தமிழ் பீப்புளாக ஒரு இடத்துல இருப்பாங்க அப்படிலாம் இங்கே இல்லை. எல்லாமே சேர்ந்து தான் எல்லா இடத்துலையும். இப்போ ஒரு பில்டிங்னு எடுத்துக்கிட்டால் ஃப்ரெண்ட்ஸாக அவங்களாம் சேர்ந்து எடுத்தாங்கன்னா ஒரே பில்டிங்கில் வந்து ஒரு 2 தமிழ் ஃபேமிலி 3 தமிழ் ஃபேமிலி அந்த மாதிரி இருப்பாங்க. சில பேர் அங்கங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். செப்பரேட்டாக அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் துக்பா ஏரியாவில் தமிழ் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க, ராக்கா ஏரியாவில் இருக்கிறாங்க, மற்றபடி சமாலியா ஏரியாலையுமே இருக்கிறாங்க. பட்டு குறிப்பிட்ட ஏரியா, அந்த தெரு, ஸ்ட்ரீட் நேமு, பில்டிங் நேமு அந்த மாதிரிலாம் எங்களுக்கு தெரியும். எல்லா இடத்துலையுமே இருக்கு, எல்லாமே கலந்து தான் இருப்பாங்க. ஆமாம். அப்புறம் இன்னொன்றும் கேட்டிருந்தாங்க, என்னென்னா ஏதாவது இந்த தமிழ் குரூப் இருக்குல்ல, இந்த இப்போ நம்ம கூட இந்த லாஸ்ட் டைம் பட்டிமன்றம் ராஜா அவங்க வந்தாங்க, வாட்ஸ்அப் குரூப். அந்த குரூப் எதுவும் உங்களுக்கு தெரியுமா? ஸோ அந்த மாதிரி தமிழ் சோசியல் மீடியா அது மாதிரிலாம் சில குரூப்ஸ் இருக்குது. அது வந்து இன்விடேஷன், அதில் இருக்கிறவங்க வந்து யாராவது இன்விடேஷன் கொடுத்து அது மாதிரி ஜாயின் பண்ண அவங்க கொடுக்கணும் இல்லைங்களா? ஆமாம். நெக்ஸ்ட் டைம் வந்து ஏதாவது ப்ரோக்ராம் வந்துச்சுன்னா, இன்விடேஷன் வந்துச்சுன்னா நான் வந்து யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். அது வந்து இங்கே தமாம் கோபார் இங்கே உள்ளவங்களுக்கு தான் தெரியும். ரியாதில் உள்ளவங்க கேட்டிருந்தீங்க, ரியாத்லலாம் தெரியாது எங்களுக்கு. அங்கேயுமே வந்து தமிழ் பீப்புள்ஸ் எங்கே இருப்பாங்க, தமிழ் நம்ம ஸ்கூல்ஸ்லாம் என்ன அப்படி சொல்லிலாம் கேட்டிருந்தாங்க. ரியாதில் உள்ளது வந்து எங்களுக்கு தெரியாது. ஹோட்டல்ஸை பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம இந்தியன் ஃபுட் கிடைக்கிற மாதிரி ஹோட்டல்ஸ் எது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அஞ்சப்பர் இருக்குது, அப்புறம் வசந்த பவன் வரப்போகுது. அஞ்சப்பர் அந்த பக்கத்தில் தான், அந்த மார்க் அண்ட் சேவ் ஷாப் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் தான். அதுக்கப்புறம் பார்த்தா 7 days ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு இங்கே சமாலியா ஏரியாவில் ஒன்று இருக்குது. அப்புறம் இங்கே அக்ரபியா ஏரியாவில் வந்து மதீனான்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அவங்க வந்து ரொம்ப நாளாகவே இருக்கிறாங்க. அவங்க வந்து தமிழ் தான். எங்களுக்கு தெரிஞ்சு 2014 இருக்கிறாங்க அவங்க. அப்புறம் வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் இருக்குது. அப்புறம் வேறு என்ன, தாஜ் அல் ஹிந்த் இருக்குது. அப்புறம் ஸோ நிறைய இருக்கு. இப்போ ஆசாஸ் அது போய் நம்ம ஒரு தடவை, அது வந்து இங்கே நம்ம ராக்கா ஏரியாவில் இருக்குது. அப்புறம் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. அப்புறம் சாலிமர் இருக்குது. அப்புறம் வேற யாராவது தெரிஞ்சு தமிழ் ரெஸ்டாரண்ட் இல்லை இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளோதான். நாங்கள் வந்து அதிகமாக போய் ஹோட்டல்லாம் போய் சாப்பிட மாட்டோம். எப்போவாச்சு வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி போய் சாப்பிட்றது தான். ஸோ அடுத்தது வந்து இப்போ அரேபியன் ஃபுட்ஸ்.
எங்கே அது கிடைக்கும்? அரபிக் ஃபுட்ஸ்னால் நம்ம இந்த அக்ரபி ஏரியாவில் ஒரு ஷாப் போவோம்ல, அது என்னது, ஃபலாஃபில்லாம் வாங்குவோம்ல, ஃபலாஃபில் ரோலு. சலால் பேஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது 10th ஸ்ட்ரீட்டில், அக்ரபியா ஏரியாவில் 10th ஸ்ட்ரீட்டில் சலால் பேஸ்ட்ரி. அங்கே வந்து ஃபலாஃபில் ரோல் அது எல்லாமே நல்லா ஃபலாஃபில் ரோல் நல்லாயிருக்கும். ஃபலாஃபில் பிளேட்டு நல்ல ஒரு ரெண்டு பேர் ஒரு குழந்தை அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும். இதில் பீட்சா மாதிரி இருக்கும்ல, ஒரு 6 பீஸும் என்னமோ இந்த இதில் வந்து சீஸ் வச்சு ஒரு இது, அப்புறம் லெப்னா வச்சு, அப்புறம் அது என்ன அந்த சட்னி மாதிரி க்ரீன் சட்னி மாதிரி வச்சு ஒன்று, அந்த மாதிரி அது நல்லாயிருக்கும். வெஜ்ஜும் இருக்கும் நான்வெஜ்ஜும் இருக்கும், பியூர் வெஜ்ஜுமே கிடைக்கும் அங்கே. அப்புறம் ஹும்மூஸ் இந்த டிஷ்ஷஸில் உள்ளது நிறைய வெரைட்டி இருக்குங்க. அங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த ஷாப்பில். நாங்கள் எப்போவுமே அங்கே தான் வாங்குவோம். ஃபலாஃபில் அந்த மாதிரி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அங்கே தான் வாங்குவோம், சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்துட்டு நான்வெஜ்னு பார்த்தா இங்கே மெஷ்வர்னு ஒரு ஷாப் இருக்குது அந்த அக்ரபியா ஏரியாலேயே. அதுக்கு ஆப்போசிட் மெஷ்வர்லேயுமே நல்லாயிருக்கும். நம்ம அந்த கிரில் சிக்கனு அப்புறம் கபாப் அது எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து அந்த ஷாப் நேம் தெரியல, உங்களுக்கு தெரியுமா? அது சிக்கன் என்ன மஜ்பூஸா ஏதோ அது தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. மெஷ்வருக்கு அப்படி நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கார்னரில் இருக்கும் அந்த ஷாப்பு. அதில் வந்துட்டு அந்த ரைஸ் இருக்கும்ல, அது என்ன, சாரி, மந்தி, சிக்கன் மந்தி, அப்புறம் கிரில்ல ஒன்று ஃபஹம் சிக்கனு. ஸோ அது எல்லாமே நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அங்கேயுமே வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். குனாஃபா நல்லா இருக்கும். அப்புறம் அங்கேயே வந்து இந்த கபாப் அது எல்லாமே கிடைக்கும், அதுவுமே நல்லா இருக்கும். ஸோ நம்ம வந்து வேணா ஒரு ஃபுட் ரிவ்யூ வேணா போடலாம், நெக்ஸ்ட் டைம் வாங்குறப்போ போடலாம். அப்புறம் வந்துட்டு ரொமான்சியா ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதுதான் வந்து ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டாக நாங்கள் வந்து அது போய் சாப்பிட்டதே இல்லை. லாஸ்ட் டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போனப்போ தான் தெரிஞ்சது அதுதான் வந்து இங்கே ஃபேமஸான சவுதி ஃபுட்டு ரெஸ்டாரண்ட்டாக. எங்களுக்கு தெரியாது, ஃபஸ்ட் டைம் நாங்கள் போய் சாப்பிட்டோம், ரொம்பவே சூப்பராக இருந்தது. அங்கே வந்து நம்ம நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு போகணுன்னா நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour 2 hours அங்கேயே நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம், ரொம்பவே நல்லா இருந்தது. அங்கே வந்து பிஸ்தா குனாஃபா கிடைக்கும், அப்புறம் நியூட்ரலா குனாஃபா கிடைக்கும், அப்புறம் சீசி குனாஃபா கிடைக்கும். அங்கே அவங்க செஞ்சிட்ருக்கிறப்போ நம்ம அங்கேயே வந்து நம்ம பார்க்கலாம், அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான் எங்களுக்கு தெரிஞ்சது. எங்களுக்கும் ரொம்ப நாளாக வந்து இந்த ஃபிஷ் கப்ஸா வந்து சாப்பிடணும்னு ஆசை. பட் ஒரே ஒரு டைம் வந்து நாங்கள் சாப்பிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கேயுமே ட்ரை பண்ணல. நல்லா இருக்குமா, நல்லா இருக்காமல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கினதே இல்லை. யாருக்காவது ஷாப் நேம் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஓகே. ஸோ அடுத்தது வந்து நீங்கள் பிளான்டிங்க்கு என்ன சாயில் யூஸ் பண்ணுறீங்க? இங்கே இருக்கிற சாயிலில் பிளான்ட் வந்து வளருமா? ஆமாம், கேட்டிருந்தாங்க. பிளான்ட்டுக்கு வந்துட்டு நாங்கள் இங்கே அங்கே கத்தீஃபில் அந்த ஷாப் இருக்குல்ல, அங்கே தான் போனோம். அங்கே வந்துட்டு ஒரு பாட்டிங் சாயில்னு சொல்லி ஒரு பேக்கு வச்சுருப்பாங்க. அப்புறம் நார்மலாக நம்ம இந்த டெசர்ட்டில் இருக்கும்ல மண், அந்த மண் தான் வந்து வச்சுருந்தாங்க. அதுவும் இதுவும் மிக்ஸ் பண்ணி பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த இன்னொன்று என்னென்னா ஃபெர்டிலைசர்னு சொல்லி வச்சுருப்பாங்க, அது வந்து மாட்டுச்சாணம், அந்த இதை வச்சுருப்பாங்க. அதுவுமே கொஞ்சம் அதில் ஒரு ரேஷியோவில் கொஞ்சமாக சேர்த்துட்டு, அளவுலாம் தெரியாது, சும்மா கொஞ்சோண்டு அதில் சேர்த்து கலந்து அதில் தான் வைக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு செடி வந்து வச்சா வரும், ஒரு செடி வந்து வராது. ஸோ எல்லாமே அப்படி ட்ரையல்லையே தான் போயிட்டுருக்கு. அப்புறம் மற்ற செடிங்க எல்லாமே அங்கே கிடைக்கும். கருவேப்பிலை செடி, நமக்கு என்ன செடி வேணுமோ எல்லாமே கிடைக்கும். அப்புறம் வந்து சார்கோல் வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தீங்களா? பார்சல் அலௌடா அப்படின்னு சொல்லி? ஆமாம், நாங்கள் வந்து பார்பிக்யூ பண்ண வீடியோவில் வந்து ஹாஃப் மூன் போயிருந்தோம். அங்கே வந்து பார்பிக்யூலாம் பண்ணலாம் அந்த பீச்சில். ஸோ அந்த வீடியோவில் வந்து கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க, சார்கோல் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து. இந்தியாவிலேருந்து அதெல்லாம் கொண்டு வரலாமா? இந்தியாவிலேருந்து அது எனக்கு தெரிஞ்சு யாரும் கொண்டு வரதில்லை. இங்கேயே வந்து நம்ம ஃபைரியால் ஷாப்பில் கூட இருக்குது, லூலூவில் கிடைக்கும், நெஸ்டோவில், எல்லா இடத்துலையுமே அந்த சார்கோல் வந்து சின்ன சின்ன ஷாப்பில் கூட நமக்கு ஆக்சுவலாக ஃப்ளேமபிள் இல்லை. ஸோ அதனால அலோவ் பண்ண மாட்டாங்க. யாரும் எடுத்துகிட்டு வராது பெட்டர். அது வந்து நமக்கு இங்கேயே கிடைக்கும் நமக்கு. ஆமாம், இங்கேயும் வந்து கிரேடு வைஸாக கோல் இருக்குது. நல்ல ஹை குவாலிட்டி கிரேடு இருக்குது, லோ குவாலிட்டி கிரேடும் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இங்கேயே தான் வாங்கினோம். அது வந்து ஊரில் இருந்துலாம் எடுத்துகிட்டு வரலாம். ஆமாம். ஸோ அடுத்தது வந்து
அல்மராய் நம்ம ட்ரிப் போயிருந்தோம்ல, ஆமா. அதுல வந்து கமெண்ட் போட்டிருக்கிறாங்க, ம். எப்பவுமே ஃபுட் இருக்குமா அப்படின்னு எப்போவுமே ஃபுட் இருக்குமான்னு தெரியாது. எங்களுக்கு அவங்க சொன்னது வந்து என்னென்னா 2 பேட்ச் வருவாங்களாம். மார்னிங் வர பேட்சுக்கு அதே மாதிரி நான் வீடியோவில் காமிச்சல அதே மாதிரி சேம் செட்டப்பில் ஃப்ரெஷ்ஷாக வந்து நீட்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களாம். நாங்கள் போனது செகண்ட் பேட்சாக, அந்த டைமும் அதே மாதிரி நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்படி தான் அவங்க சொன்னாங்க. எல்லாமே அப்படியே அப்போ பண்ணி அப்படியே நீட்டாக அடுக்கி வச்சுருந்த மாதிரி தான் இருந்தது. இதே மாதிரி தான் மார்னிங்குமே பண்ணுவாங்களாம். ஆனால் நம்ம ட்ரிப்பு போகிறவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதாவது நம்மளாம் வந்து அங்கே போக முடியாது. இந்த இதில் விசிட்டில் வந்து நம்ம புக் பண்ணி அவங்க இதில் போனால் மட்டும்தான் நம்ம போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்தவங்க இன்னொருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஹாய், யுவர் வீடியோஸ் வெரி நைஸ், ஐ லைக் யுவர் இன்டோர் பிளான்ட், எனி ஹவுஸ் மெயின்டைன் பண்ணுற பாட்டில் ஃபிஷ் ஷாப் சொல்லுங்கள், எனி கோபார் ஷாப். ஹவுஸ் மெயின்டைன் பண்ணுற பாட்டில் ஷாப்னா ஃபிஷ்ஷு வளர்க்குறதுக்காக கேட்குறாங்களா எப்படி? அப்படிதான் நினைக்கிறேன். ஃபிஷ் பாட்டில், அதாவது இங்கே பெட்டு இந்த மாதிரிலாம் வாங்கினா நாங்கள் வந்து எதுவும் பெட்லாம் வாங்கினதில்லை. பட் பெட் ஒயாசிஸ் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட அந்த லொக்கேஷன் வரும். அங்கே வந்து எல்லா பெட்டுமே வச்சுருக்குறாங்க. அங்கே ஸ்னேக்லேருந்து, அப்புறம் குட்டி எலியிலேருந்து, அப்புறம் குருவி, நம்ம கிளி, அப்புறம் நிறைய பேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பூனை, நாய் எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஃபிஷ்ஷுமே வச்சுருக்குறாங்க. மேபி நீங்கள் அங்கே போயிட்டு செக் பண்ணால் தெரியும். அங்கே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்புறம் வந்து தீபாவளி வந்து இங்கே செலிப்ரேட் பண்ண முடியுமா, இங்கே பட்டாசெல்லாம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. தீபாவளி வந்துட்டு இங்கே நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம். நம்மளாம் வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே செலிப்ரேட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம ஸ்வீட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு, அவங்க ஸ்வீட்டை நம்ம வாங்கிட்டு, அப்புறம் நல்லா மட்டன், சிக்கன் எல்லாமே செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணிக்கலாம். பட் ஸ்கூல்ஸ் எல்லாமே லீவ் இருக்காது. என்னென்னா பட்டாசு வந்து லேண்ட்மார்க்கில் கிடச்சது அப்புறம் வந்து தமாமில் சீகோ பில்டிங் பக்கத்தில் ஒரு ஷாப்பில் வந்து கிடச்சது. பட் ப்ரைஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் ஹையாக இருந்தது, அவ்வளோதான். மற்றபடி செலிப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்டு வந்து அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்களா, அவங்க வந்து பட்டாசு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் வாங்கலை. ஸோ அவங்க வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே அவங்களோட போயிட்டு வெடிச்சு. நாங்கள் ஏன் வாங்கலைன்னா, இவங்க முதல் நாள் வந்து சைட் விசிட் போயிட்டாங்க. போயிட்டு நைட்டு வந்து 10 o'clock தான் வந்தாங்க. ஸோ எங்களுக்கு டைம் இல்லை வாங்குறதுக்கு. லீவும் இல்லை. மறுநாளும் அப்படியே வந்து தீபாவளி அன்னைக்குமே ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஸோ பாப்பாங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு வாங்கலை. அப்படி தான் எங்களுக்கு தீபாவளி போச்சு. அப்புறம் நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, லாஸ்ட் வீக் வந்து தீபாவளி செலிப்ரேஷன் நாங்கள் வந்து பண்ணோம். எப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸில் வந்துட்டு போயிட்டு சூப்பராக வந்து ஃபுல் டே நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணியாச்சு. ஜென்ஸ்லாம் வந்து சமைச்சிட்டு அந்த இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த வீடியோவுமே வந்து நான் கொஞ்சம் தான் எடுத்தேன். ஏன்னா ஃபுல்லாக நம்ம வீடியோவே எடுத்துகிட்டு இருந்தால் எங்கேருந்து என்ஜாய் பண்ணுறது. ஸோ அதனால் வந்துட்டு அந்த வீடியோ வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணோம். இது மாதிரி நிறைய பேர் அவங்களா ஃப்ரெண்ட்ஸாக வந்து சேர்ந்து ஒரு 10 ஃபேமிலி அந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஃபார்ம் ஹவுஸ் புக் பண்ணிவிட்டு ஃபுட்டு வெளியில் ஆர்டர் பண்ணி கூட சாப்பிட்டுப்பாங்க. இல்லைனா அவங்களே முடிஞ்சால் அங்கேயே நம்ம குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும் இங்கே. ஸோ அங்கேயே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து சூப்பராகவே என்ஜாய் பண்ணலாம். ஒன் டே ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஃபேமிலியோட அவுட்டிங் போகணுன்னா என்னென்ன பிளேஸ் இருக்குது சிஸ்? எங்கெல்லாம் நல்லாயிருக்கும்? இப்போ நம்ம கோபார்லேயே வந்துட்டு மால்ஸ் எல்லாமே இருக்குது. அங்கே ப்ளே ஏரியா அந்த மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம கார்டு பே பண்ணிவிட்டு நம்ம இந்தியாவிலே இருக்குது அந்த சிஸ்டம். கார்டில் வந்து ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கேமும் வந்து 10 ரியால் 15 ரியால் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அந்த இதில் நம்ம பண்ணிக்கலாம், விளையாட வச்சுக்கலாம் பசங்களை. அப்புறம் வந்து வேறு என்ன, அப்புறம் இங்கே வந்து நம்ம பீச்சுக்கு போகிறது, கோபார் பீச் இருக்குது. அப்புறம் அடுத்து பார்த்தோன்னா ஹாஃப் மூன் பீச் இருக்குது. அங்கே வந்துட்டு அது என்ன பைக் ஒன்று ஓட்டுவாங்கள்ல, அது பேர் என்ன, டெசர்ட் பைக். அந்த ரைடு சின்ன குழந்தைங்களுக்குமே சின்ன வண்டி இருக்கும், பெருசுமே இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்ன, பேராகிளைடிங் பண்ணுவாங்க. அப்புறம் போட்டிங் இருக்குது ஹாஃப் மூனில். அது வந்து நம்ம ஒரு 8 பேர் இல்லை 10 பேர் அந்த மாதிரி பெரிய போட்டும் இருக்குது, சின்னதும் அந்த ஸ்பீட் போட்டும் இருக்குது. அது மாதிரி ஒரு 1/2 hour 20 minutes அந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் தமாமில் வந்து ஒரு ஐலாண்டு இருக்குல்ல, மெர்ஜன் ஐலாண்டா, அங்கே வந்து போட்டிங் இருக்குது. அங்கேயுமே ஒரு செம சூப்பராக இருக்கும் அந்த இடம்.
ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அங்கே டால்ஃபின் வில்லேஜ்னு ஒரு ஆமாம், இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் டால்ஃபின் வில்லேஜ் இருக்குது. அதுலேயுமே வந்துட்டு அதுவுமே நல்லாயிருக்கும். உள்ள குழந்தைங்க வந்து சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே என்ன, அந்த கார்டுக்கு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கணும். ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றும் 10 ரியால், இங்கே 15 ரியால் கொஞ்சம் அந்த மாதிரி கிட்ஸ் இருக்கும். ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் வந்து காஸ்ட்லி தான் இங்கே. ஸோ மினிமம் வந்து 10 ரியால். இப்போவாச்சும் நம்ம இந்த ரமதான் ஹாலிடேஸ் இந்த மாதிரி ஹாலிடேஸில் தான் மோஸ்ட்லி அங்கே போவாங்க போகிறவங்களும். மற்றபடி ஃபேமிலி கெட் டுகெதர் தான் இங்கே பண்ணிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸாக 4 பேர் 5 பேர் சேர்ந்துட்டு இந்த ஐலாண்டு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இங்கே நம்ம ஜுபையில் வந்து தரீன் ஹில்ஸ் இருக்குது, தரீன் பீச் இருக்குது, அப்புறம் பனானா பீச் இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்ன, ஃபனாத்தீர் பீச். அது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடமா போனாலே நல்லா டைம் பாஸ் ஆகும். தரீன் ஹில்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேன்மேடாக வந்து ஹில்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருப்பாங்க. கரெக்டாக நம்ம ஒரு ஈவினிங் டைம் போகணும். இப்போல்லாம் நம்ம போனோன்னா ஒரு 3:30 அந்த டைம்லேயே வந்து அங்கே ரீச் ஆகிட்டா சூப்பராக நம்ம சன்செட்டோடு நல்லா பார்க்கலாம். அங்கே ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் டிஸ்டன்ஸாக போகிற மாதிரி இருந்ததுன்னா அல்லஸாக போகலாம். அப்புறம் வந்துட்டு ராஸ்தனூரா பீச் இருக்குது. அங்கேயுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே நம்ம குழந்தைங்கள வந்து விளையாடுறதுக்கு தண்ணியில் நல்லா விளையாட விடலாம். நல்லா அலை அதிகமாக வரும் அங்கே தான். நம்ம ஊர்ல மாதிரி நம்ம ஊர்ல மாதிரி பீச்ல குளிக்கணும் அப்படின்னா ராஸ்தனூரா வந்து ஆஃப் மோன், இந்த 2 இடம் தான் வந்து. ஆனால் நம்ம என்ன இங்கேருந்து போகிறப்பவே வந்து ஃபுட்டெல்லாம் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்லை போகிறப்பவே வாங்கிட்டு போயாச்சுன்னா, இப்போ கொஞ்சம் இந்த குளிர் ஸ்டார்ட் ஆனதுனால ஈவினிங் டைம் நீங்கள் போனீங்கன்னா ரொம்பவே சில்லுன்னு இருக்கும். ஸோ ஒரு மத்தியானம் ஒரு 3 மணிக்கு அங்கே ரீச் ஆனீங்கன்னா நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் விளையாடிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ரிட்டர்ன் வந்துடலாம். அங்கேயுமே நம்ம பார்பிக்யூலாம் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான பிளேஸ் ராஸ்தனூராவுமே. ஆமாம். அதுவும் இல்லாமல் சில நேரத்தில் வந்து இப்போ இங்கெல்லாம் வந்து எக்ஸிபிஷன் அது மாதிரிலாம் போடுவாங்க. ஆமாம். ஸோ அதுவுமே வந்து நீங்கள் போய்க்கலாம். ஆமாம். ஸோ enjoy.sa அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. ஆமாம் ஆமாம். ஸோ அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஈவெண்ட்ஸ் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் லிஸ்ட்லாம் போடுவாங்க. அதை பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து போய்க்கலாம் ஈவெண்ட்ஸ்க்கு. ஓகே, அந்த லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வெப்சைட்டோட இது. மற்றபடி அவ்வளோதான். இவ்வளோ தான் கொஸ்டின்ஸு. இதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. இனியும் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இன்னும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஓகேங்களா? வீடியோ எல்லாமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.